sausages roll. இந்த potato sausages roll எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 400 கிராம் உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. அடுத்த தோலை நல்லா பீரகமாக சீவி எடுத்து பெட்டி பெட்டியாக அரைஞ்சி வேறாக அவிச்சு எடுத்துக்கோங்க. பால் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. பின்னர் அதோட ஒரு 150 கிராம் மாதிரி கோதுமை மாவையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இரண்டையும் நன்றாக ஒன்றோடு ஒன்று கலப்படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மேஷ் பண்ணி வச்சுக்கிற இந்த கிழங்கை கொஞ்சம் ஆற விடுங்க. ஆற விட்டதுக்கு அப்புறம் ஒரு முட்டையை எடுத்து இந்த மேஷ் பண்ணி வச்சுக்கிற கிழங்கோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க. பின்னர் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதோட 3/4 டேபிள் ஸ்பூன் அளவு பிளாக் பெப்பர் சேர்த்துக்கோங்க. சிறிதளவு சீரகத்தையும் சேர்த்துக்கோங்க. இவற்றை நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம், பச்சை கொச்சிக்காய், கருவேப்பிலை, கொத்தமல்லி கீரை இவற்றை எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு தேசிக்க புளிச்சாறையும் இதோட ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த மிக்சரோட நீங்கள் ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற கோதுமை மாவு, கார்ன்ஃப்ளவர் ரெண்டையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஆட் பண்ணி இதை கிளறி விட்டுக்கொள்ளணும்.
இப்போ இந்த மிக்சரை நான் 6 பகுதிகளாக பிரித்து எடுத்துக்கொள்ள போகிறேன். பிரித்து எடுத்துக்கொண்டதுக்கு அப்புறம் இதுக்கு மேலால் நல்லா கோதுமை மாவை நீங்கள் தூவி விட்டுக்கோங்க. மாடோ எப்படின்னு சொன்னால் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதனால் நல்லா நீங்கள் கோதுமை மாவை போட்டுக்கோங்க. போட்டுக்கொண்டதுக்கப்புறம் உங்களுக்கு உங்களோட கைப்பதத்துக்கு விளங்கும் ஒரு ரொட்டி பதம் மாதிரி. அந்த மாதிரி ரொட்டி பதம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் பொரிச்சு வச்சுக்கிற அந்த சொசேஜஸை வச்சு ரோல் பண்ணி கொடுங்க. ஒரு முட்டையை எடுத்துக்கோங்க. அந்த முட்டையை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கொண்டதுக்கு அப்புறம் நீங்கள் ஏற்கனவே செஞ்சு வச்சுக்கிற அந்த சொசேஜஸ் ரோலில் திரும்பவும் கோதுமை மாலை கொஞ்சம் தாட்டி எடுத்துக்கோங்க. தாட்டி எடுத்துக்கொண்டு இந்த முட்டையிலையும் தாட்டி எடுங்க. தாட்டி எடுத்து அதை பிஸ்கட் தூளில் நீங்கள் பிரட்டி எடுத்துக்கோங்க. பரந்த பேனில் ஆயில் ஊற்றி அந்த ஆயில் நல்லா சூடாகி வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் செஞ்சு வச்சுக்கிற இந்த பிரெட் ரோலை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அது ஒரு பக்கம் நல்லா முறுகி வந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய பொட்டேட்டோ சொசேஜஸ் ரோல் ரெடி. இது பிள்ளைகள லஞ்ச் பாக்ஸுக்கு கூட உங்களுக்கு ரெடி பண்ணி அனுப்பலாம். இதுவரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.